அப்படியே அந்த இடத்துக்குள்ள ஒரு வண்டி ஒண்ணு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள தான் ஹீரோவும் மாஸ்டர் 2 பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டரும் ஹீரோவ பார்த்து, "ஏன்டா ஓவர் களைப்பா இருக்க மாரி தெரியுதுன்னு" கேட்க, மாஸ்டர் நைட்டு தூங்கலாம்னு நினைக்கிறேன். அதான் இந்த அளவுக்கு சோர்வா இருக்கு. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்ற மாரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே. ரிங்ஸ மொத்தமா 5 டைப்ல பிரிப்பாங்க. ஒரு மான்ஸ்டர்ஸோட வயச பொறுத்து தான் அந்த ரிங்ஸோட கலர்ஸ் மாறும். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 100க்குள்ள, அடுத்தது 100ல இருந்து 1000க்குள்ள, 1000ல இருந்து 10,000க்குள்ள, 10,000ல இருந்து 1,00,000க்குள்ள, 1,00,000க்கு மேல இருக்கிறது வேற ஒரு கலர். ஃபர்ஸ்ட் ரிங் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் yellow கலர் ரிங், அதுக்கப்புறம் பிங்க் கலர் ரிங், அப்புறம் black கலர் ரிங், அதுக்கப்புறம் ரெட் கலர் ரிங். ரெட் தான் ரொம்பவே எல்லாருமே தன்னோட லெவலை விட அதிகமா இருக்கிற ஒரு ரிங்கை தான் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் அவங்களோட பவர்ஸ் இன்னமும் அதிகமாகும். இந்த ரிங்ஸ்லாம் எப்படி வகைப்படுத்தப்படுதுன்னா, ஒரு மான்ஸ்டர்ஸ் அதோட லெவல்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதோட ஆயுட்காலத்தை பொறுத்து தான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு மான்ஸ்டர் நிறைய காலங்கள் வாழ்றத பொறுத்து தான் அதோட ரிங் கலர் மாறும். அதனால என்ன விட ஒரு லெவல் அதிகமா இருக்கிற ரிங்கை தான் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும், அப்பா மாஸ்டர் ரிங் தானே, நம்ம அதிகப்படியான ரிங்கை அப்சர்வ் பண்ணதால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. உதாரணத்துக்கு உன்னோட ப்ளூ சில்வர் கிளாஸே வச்சுப்போமே, ஒரு டெண்டர்ல எந்த அளவுக்கு ரொம்பவே வீக்கா இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம அதுல ஒரு ரிங் ஆட் பண்ண போறோம். 100 வருஷத்துக்குள்ள இருக்கிற ரிங் ஆட் பண்ணா அதோட வளர்ச்சி கொஞ்சம் தான். வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு ரிங் ஆட் பண்ணா அதோட வளர்ச்சி இன்னமும் அதிகமா இருக்கும். அதோட ஸ்ட்ராங்னஸும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதை கேட்ட ஹீரோ, மாஸ்டர் அப்படின்னா ரொம்பவே பணக்கார ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, வேற யாரா வேலையாட்கள் வச்சு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் யூஸ் பண்ணி அவங்களோட பசங்களோட பவர்ஸ் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒருத்தங்க ஸ்ட்ராங்கான மாஸ்டர் அப்சர்வ் பண்ணலாம், ஆனா அவங்களுக்குன்ட்டு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ள தான் அப்சர்வ் பண்ண முடியும். அதனால எப்பவுமே தன்னோட பவரை விட அதிகமா இருக்கிற ரிங்கை அட்டாக் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா ஒரு குழு தேவைப்படும். அந்த குழு யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸை பிடிப்பாங்க எல்லாருமே சேர்ந்து. இதுல பிடிக்கும் போது இன்னும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. நிறைய ஸ்ட்ராங்கான ஆட்கள் சேர்ந்து பிடிக்கிறதுனால ஒரு சில மான்ஸ்டர்ஸ் அந்த ரிங்கை மற்றவங்களுக்கு தரதுக்கு விருப்பப்படாது. அதனால நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்குள்ளே தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது இருக்கிறதுக்காக கண்ட்ரோலிங் டைப்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு சிலதை கொல்லாம அது தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்காம பாதுகாத்துப்பாங்க. ரிங் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கொண்டு அந்த ரிங்கை எடுத்துப்பாங்க. இருந்தாலும் இதுலயும் இன்னொரு விஷயம் இருக்கு. மான்ஸ்டருக்குள்ள இருந்து ரிங்கை வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம்லாம் ரிங்கு தாக்கு பிடிக்க முடியாது. ரிங்கை அப்சர்வ் பண்றவங்களோட உடம்பு அந்த ரிங்குக்கு ஏத்தபடியா இருக்கணும். அப்படி அவங்களால ரிங்கை தாக்கு பிடிக்க முடியலனா அவங்களும் அந்த இடத்துக்குள்ள இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. இது என்கிட்ட தான் பல வருஷங்களா இருக்கு, வாங்கிக்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ நன்றி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறேன். பரவாயில்ல, நல்ல பையன், எந்த ஒரு கேள்வியும் கேட்காத வாங்கிட்டே, அதுவே எனக்கு சந்தோஷம். இது பல வருஷங்களா என்கிட்டே இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணாதனால இதுக்கு எந்த ஒரு பேரும் வைக்கல, நீ ஒரு நல்ல பேராவை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ, மாஸ்டர் இதால எந்த யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இதுக்குள்ள எல்லா பொருட்களையும் உன்னால சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு முத்துக்குள்ளேயும் ஒரு தனித்தனி ஸ்பேஸ் இருக்கு. இதுக்குள்ள உன்னால ஒரு கியூப் மீட்டர் அளவுக்கு உன்னால பொருட்களை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்னு அந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ பயங்கர சந்தோஷம் ஆயிடா. இதுக்கு மேல என்னோட ஹிடன் வெப்சன்ஸ் இதுக்குள்ளே ஒளிச்சு வைப்பனே அப்படின்ட்டு. மாஸ்டர் இதுல இருக்கிற ஒரு முத்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. மாஸ்டரும் சரி, இது ரொம்ப வருஷங்களா என்கிட்ட இருக்கு, ஒரு நல்ல பேரா வெயிட் அப்படின்னு மாதிரி சொல்ல பேர் வைக்கிறது 24 மூன்லைட் பிரிட்ஜ். இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் சந்தோஷத்தோட, பரவாயில்ல உன்னோட இந்த லெஜெண்டரியான நேம் நல்லா தான் இருக்கு, டேங்க்லானோட ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன், என்னோட ஹிடன் வெப்பன்ஸ் இதை வச்சுக்க நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள எக்கச்சக்கமான டென்ட் மாதிரியான இருக்க பிளேஸ்க்குள்ள வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அந்த இடத்துல இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க பொறுமையா. அந்த இடத்துக்குள்ள இறங்கி பாக்குறவங்களுக்கு சரியான அதிர்ச்சி. சுத்தி எல்லாருமே பயங்கரமா கத்திக்கிட்டு எதையோ வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இருக்கணும் ஒரு பேட்ஜை காமிச்சிட்டு, ஏன்னா கூட யார் யாரெல்லாம் வரீங்க, உங்களுக்கு நான் 10 கோல்டு காயின் தரேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வியாபாரியும் சரி, இதுக்கு யார் யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான். சார் இவங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட சோல்ரிங்க பத்தி சொல்லி இருக்கல, தன்னோட லெவலை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ரிங் அப்சர்வ் பண்ணதா அவங்களோட பவர்ஸ் இன்னமும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். வேட்டையாட முடியாதுன்றதுனால ஒரு குழுவை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கான மாஸ்டர் அசால்ட்டா ஒருத்தங்களை கொன்னுடும். ஒரு டீமா இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனா இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்தான. ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா யாராச்சும் உன்னை விட்டுட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. நீ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல டீமா நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ப கூடியவங்களா. உதாரணத்துக்கு அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபைட்டிங் மாஸ்டர் இருக்கணும், ஹீல் பண்றதுக்கு ஹீலிங் மாஸ்டர், ஃபுட் மாஸ்டர்னு இருக்கணும். அவங்க எல்லாருமே வழி நடத்திட்டு போறதுக்கு அந்த இடத்துக்குள்ள சீக்ரெட் மாஸ்டர்ஸ், அதாவது வந்து சொல்லுவாங்கல்ல, இருக்கிற எல்லாத்தையுமே கண்காணிக்கிறவங்க, அவங்க எந்த இடத்துல என்ன மாஸ்டர் இருக்குன்னு அவங்க தான் வழிகாட்ட வேண்டிய வேலைகள். அவங்க வர மான்ஸ்டர்ஸை கொண்டுகிட்டு இருப்பாங்க. அட்டாக்கிங் டைப் அண்ட் டைப் சைடுல அவங்களோட வேலைகளை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல டீம் நீ ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் சொல்றதுக்கு எல்லாமே சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஞாபகம் வச்சுக்க, உன்னோட முதுக நீ மற்றவங்களுக்கு பாதுகாப்பா ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு டீமை தான் சேர்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் நான் அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபியூச்சர்ல கண்டிப்பா உனக்குன்னு அது அமைய செய்யும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் சொல்லிட்டு ஹீரோவை கூட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்பதானே சின்ன பையன், நீ ரிங்க அப்சர்வ் பண்ண உனக்குன்னு ஒரு தனி டீம் கிடைக்கும், அன்னைக்கு நீ இதை பத்தி யோசிப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மாஸ்டர் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சரி மாஸ்டர் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு ஹீரோவும் மாஸ்டரா கூட நடந்து வந்துகிட்டு இருக்க. முன்னாடி எக்கச்சக்கமான காவலாளிகளா இருக்காங்க. உள்ளுக்குள்ளார என்ட்ரன்ஸுக்கு உள்ள போகாத மாதிரி இடத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே மார்ஷியல் ஆர்ட் டெம்பிள் சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியும் அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் பகுதி, இதை தாண்டி போயிட்டு தான் நம்ம அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உள்ள போறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதை பத்தி மாஸ்டர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்தை தாண்டி தான் நம்ம ஹண்ட் பண்றதுக்காக போனோம். இந்த இடத்துக்கு முன்னாடி இருக்க எல்லா காவலாளிகளுமே மார்ஷியல் சோல் டெம்பிள் சேர்ந்தவங்க. இடத்துக்குள்ள இருக்கிற யாருக்குமே மரியாதைகள் எல்லாம் கிடைக்காது. பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே இந்த இடத்தை பாதுகாத்து தான் ஆகணும். இந்த இடத்துக்குள்ள இருந்து நம்ம உள்ள போனோம்னா அதுக்கான அனுமதி நம்ம மார்ஷியல் ஹால்
டெம்பிள் கிட்ட இருந்து வாங்க வேண்டியதும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் அப்ப இது கிங்டத்தை சேர்ந்த சொத்து இல்லையா, மார்ஷல் ஹால் தானா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. டேங்ஸான், இது பப்ளிக் பிளேஸ், இந்த இடத்துக்குள்ள நம்ம சொசைட்டியை பத்தி பேசவே கூடாது, கொஞ்சம் சைலண்டா இரு, இதை பத்தி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் உனக்கு. இந்த இடத்துக்குள்ள போனோம்னா மார்ஷல் ஹால் டெம்பிள்ல சேர்ந்தவங்க கிட்ட நம்ம முதல்ல இதுக்கான அனுமதியை வாங்க. எல்லாருமே எப்படி நம்மள தேர்ந்தெடுப்பாங்கன்னா நம்மளோட பவர் லெவல் இப்போ ஒரு பீக் லெவல் அடைஞ்சிருச்சா, நம்மளால அந்த இடத்துக்குள்ள போய் சர்வே பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. மொத்தம் 3 சீல்கள் பதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த 3மே தனி பிரிவுகளால பொறிக்கப்பட்டது. இதுக்கு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா சீக்கிரத்துல இதை வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பவர்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இதுல மேல் பகுதியில் இருக்குல்ல, அதை நீ நோட் பண்ணனா தெரியும். ஸ்வாட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது மார்ஷல் ஹால் டெம்பிள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை குறிக்கிறது. அதுக்கு கீழே ஒரு ஹேமர் மாதிரியான ஒன்று இருக்குல்ல, அது அந்த இடத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆளை குறிக்கக்கூடியது. இவங்க 2 பேரையும் வச்சுதான் அந்த 2 பொருளையும் உருவாக்கி. மாஸ்டர், எனக்கு ஒரு டவுட், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆட்கள்னு சொல்றீங்களா, அவங்க 2 பேருமே வெப்பன் டூல் வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன வரைக்கும் பீஸ்ட் சோல் தானே ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொன்னீங்க, ஆனா இவங்க 2 பேருமே வெப்பன் மார்ஷல் சோல் எல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க, வெப்பன் மார்ஷல் சோலுக்கும் பீஸ்ட் மார்ஷல் சோலுக்கும் 2 வித்தியாசங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டாவது என்னன்னா உங்களோட பவர்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுனா அவங்க யூஸ் பண்ற அந்த ரிங், அவங்க யூஸ் பண்ற அந்த கல்டிவேஷனை பொறுத்து தான். இப்போ நீ சின்ன வயசுல இருந்தே ஒரு ரிங் எப்படி அப்சர்வ் பண்ணி எப்படி ட்ரெயின் பண்றியோ அதை பொறுத்து தான் உன்னோட பவர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. எனது என் கையில இருக்கா, கல்டிவேட் பண்றதுக்கு தனி வழிகள்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம மாஸ்டர் கிட்ட ஹீரோவும் கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள. மாஸ்டர், அப்ப நார்மலான ஆட்களால இதை பர்மனெண்டா வச்சுக்க முடியாது. இதுக்குள்ள மொத்தம் 3 சீல்களை பறிக்கப்பட்டா மட்டும்தான் உன்னால அதை பர்மனெண்டா வச்சுக்க முடியும். இதுக்குள்ள இருக்கிற அந்த 3 சீல்கள் இது நம்ம கிங்டத்துக்குள்ளே இருக்கு. பட் இருந்தாலும் இதையும் தாண்டி 6 இருக்கு. எல்லாமே வேற ஒரு டெம்பிளை சேர்ந்தது. மார்ஷல் ஹால் டெம்பிள்குள்ள இந்த 6 வகையான சீல்களும் இருக்கு. இதெல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்பனாதான் உன்னால மத்தவங்க கிட்ட சொல்லி இதை எடுத்துக்க முடியும். திரும்பவும் சந்தேகம், அப்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள பொறுத்து தான் இதெல்லாம் கிடைக்குமா, அப்ப அவங்க கிட்ட தான் அனுமதி கேட்டாகணுமா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு, எங்களோட மக்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்களால என்னால இதை ஈஸியா எடுத்துக்க முடிஞ்சிச்சு. இதுக்குள்ள 3 இருக்குல்ல, மீதி 6 வந்து வேற கிங்டத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க. 6 பேருமே தனித்தனி ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ். இதுக்குள்ள இருக்கிற அந்த 6 சீல்களை என்னால இப்போதைக்கு எடுக்க முடியாது. பட் 3மே என்னால ஈஸியா எடுத்துக்க முடிஞ்சிச்சு. நம்மளா மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இடத்துல போய்கிட்டு இருக்க. தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த டோக்கனை கொடுக்குறாங்க. அது உடனே அவங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த கேட்டை திறந்து விட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ மாஸ்டர் 2 பேருமே அந்த இடத்துக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குள்ள இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ரொம்பவே ஆபத்தானது. ஸ்ட்ராங்கான மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா இறக்கிறது மட்டும் தான் ஒரே வழி. இருந்தாலும் இந்த கிட்ட இருக்கிற பிளேஸுக்குள்ள 100 வருஷத்தை சேர்ந்த மாஸ்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நீங்க அந்த 6 ஸ்ட்ராங்கான மாஸ்டரை பத்தி சொன்னீங்கல்ல, 6 பேருமே எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது 70ல இருந்து 80, 80ல இருந்து 90 அப்படின்ட்டு எல்லாருமே 90 லெவலுக்கு மேல இருக்கிறவங்க கிராண்ட் சோல் லேண்ட் மாஸ்டர்ஸ். அவங்க எல்லாருக்குமே ஒரு தனித்தனி வித்தியாசங்கள்லாம் இருக்கு. எல்லாருக்குமே வேற விதமான மார்ஷல் சோல், வேற விதமான ரிங்ஸ் இருக்கும். கரெக்டான ஒரு வழியை நோக்கி அவங்க ரிங் அப்சர்வ் பண்ண மட்டும் தான் அவங்களோட பவர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் கிடைக்கிறத அப்சர்வ் பண்ணா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. லெவல் 90க்கு மேல இருக்கிற கிராண்ட் சோல் லேண்ட் மாஸ்டர்ஸை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறையவே சொல்லலாம். அதனால இதை பத்தி உனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபியூச்சர்ல நான் இதை பத்தி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி மாஸ்டர் சொல்லிட்டு, சரிவா நம்ம ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல போவோம் அப்படின்ட்டு கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு ஹீரோவை. மாஸ்டரே நான் அதுக்கு மேல அப்புறமா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நானும் எதையும் சொல்ல போறது இல்லை. அப்படியே இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள பாம்பு அது இதுன்ட்டு எல்லாமே லெவல் கம்மியான மாஸ்டர்ஸ் தான் இருக்கு. 2 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யாரோ 2 பேரையும் வேவு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் 2 பேருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ்லாம் எதுவும் இருக்காது, கவலைப்படாத, லெவல் 100க்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க நடந்து போகும்போது பாறைக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கண்கள் வேவு பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள பயங்கர வெறியோட இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. மாஸ்டருக்கு நல்லாவே புரியுது இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு படம் இருக்கு அப்படின்ட்டு. மாஸ்டர் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள நிறைய ஓநாய்கள் மாதிரியான மிருகங்கள்லாம் இருக்கு.